பல வருடங்களாக இந்த ஆலயம் இவ்வளவு தூரம் கட்டிடங்களால் விளக்கட்டாலும் ஒரு சிறந்த ஓம் நம சிவாய. நான் கொழும்புல இருந்து வந்திருக்கிறேன் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு. நேற்றும் இன்றைக்கும் என்ன காப்பு, திங்கட்கிழமை காலையில் கும்பாபிஷேகம். உண்மையில் இது ஒரு அற்புதமான கோயில். மதுரசாபகத்தாம் அபரிமிதமோனபான சௌபாக்கியாம் கருணாம் அதிசய கருணாம் அபேநவகுலசுந்தரீம் வந்தே ஓமந்தேம் ஸ்ரீ பாலா திரிபுரசுந்தரீம் பிகாதேவ்யை நமः. அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். திருநெல்வேலி கிழக்கு செங்குந்தர் பகுதியிலே வீட்டிலிருந்து அடியவர்கள் அனைவருக்கும் திருவருள் பாலிக்கின்ற பாலாம்பிகையினுடைய ஆலயமானது திருவாளர் பரமலிங்கம் ஐயா அவர்களுடைய பரிபூர்ண திருக்காணிக்கைகளோடு திருவாளர் முகுந்தன் அவர்களுடைய கட்டுமான யுக்திகளோடு இந்த ஆலயம் இன்றைய தினம் மிகவும் அழகாக மெருகூட்டப்பட்டு பலவிதமான தென்னிந்திய சிற்ப ஆசாரியர்களுடைய கைவண்ணத்தின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் பல நூற்றாண்டு காலமாக இடத்திலே மூலாலயத்திலே மகாமேருவாக வீற்றிருந்து பாலாம்பிகை அடியவர்கள் அனைவருக்கும் மீதான திருவருள் இவ்வாறான திருவருள் சக்தி கூடிய இந்த ஆலயம் பரிபூரண அம்பிகையினுடைய திருவருளோடு வருகின்ற 7ஆம் திகதி அனுச நட்சத்திரத்திலே காலை 9 மணிகள் கொடுத்த வேளையிலே கும்பாபிஷேகம் காணப்பட்டது. இந்த ஆலயத்தை மிகவும் அழகுற அமைப்பதற்கு தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய பயபக்திகளையும் திருவாளர் முகுந்தன் அவர்கள் அதிகமான நேரங்களிலே பலவிதமான சிற்பாசாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு இந்த ஆலயத்தை அமைத்துள்ளார். அவருடைய இந்த சிந்தனைக்கு திருவாளர் பரமலிங்கம் ஐயா அவர்கள் தன்னுடைய ஒத்துழைப்பையும் நல்கி அவர்தம் இறைபக்தியோடு இந்த ஆலயத்தை இங்கு இருக்கின்ற அடியவர்கள், இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அண்மித்த கிராமங்களில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அம்பிகையினுடைய பரிபூரணம் திருவருள் கிடைக்க வேண்டும் என்றொரு சிந்தனையிலே இந்த ஆலயத்தை மிகவும் அழகுற அமைத்து அம்பிகையினுடைய இந்த கும்பாபிஷேகத்தை இனிதே நடாத்துகின்றார்கள். அடியவர்களே, இந்த ஆலயமானது உங்கள் அனைவருடைய வேண்டுதலையும் பரிபூர்ணமாக அம்பிகையினுடைய பாத கமலங்களிலே சமர்ப்பிப்பீர்களாக இருந்தால் அவர் திருவருளோடு நீங்கள் என்றென்றும் பல்லாண்டு காலம் வாழ்வீர்கள். எனவே பாலா திரிபுர சுந்தரி அம்பிகையினுடைய இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக தினத்தன்று நீங்கள் அனைவரும் வருகிறது அம்பிகையினுடைய கும்பாபிஷேகத்தை உங்கள் கண்களால் தரிசனம் செய்து அவள் திருவருளை பெற்று நீங்கள் என்றென்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தி அம்பிகையினுடைய திருவருளை உங்கள் அனைவருக்கும் நல்லாசிகளாக கூறி அமைக்கின்றோம். நன்றி. ஒரு அருமையான தலம் இது. நான் தேவாரம் பாடதான் வந்திருக்கிறேன் இந்த கோயிலுக்கு. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த அம்பாள்ட அருள் இந்த அனைவருக்கும் கிடைக்க வேணும். ரொம்ப காலமாக நாங்கள் இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேணும்னு தவம் இருந்தோம். எத்தனையோ பேருக்கு சொல்லி இது ஒரு 15 வருஷமாக தவம் செஞ்ச கோயில் இது. அதனால எல்லாரும் சூழ்ந்திருக்கிற மக்களும் சந்தோஷமாக இருக்கணும். திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமலம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லாயினம் தரும் நல்லன எல்லாம் தரும் கடை கண்டு கோயிலை பற்றி தமிழ்நாட்டில் உள்ள கோயில் மாதிரி தான்
40-50-100 வருஷத்துக்கு இந்த கோயில் நல்ல பிரசித்தமாக வரும். ஏன்னா மக்கள் இந்த கோயிலுக்கு வர வர அவங்களுக்கு அற்புதங்கள் நடக்க நடக்க உண்மையை நம்பி வருவாங்க. நன்றி. ஓம் நம சிவாய.
இந்த காசில் அவங்க எல்லாரும் போகிறாங்க. கோவிலின் பூங்கா அமைப்பு. துளசி மாடம் இது.
श्रीमधुरशावकस्ताम् अपरिमितमोनपानसौभाग्यां करुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे ओमैन्दीं श्री बाला त्रिपुरसुन्दरीं बिहादेव्यै நமः. அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். திருநெல்வேலி கிழக்கு செங்குந்தர் பகுதியிலே வீற்றிருந்து அடியவர்கள் அனைவருக்கும் திருவருள் பாலிக்கின்ற பாலாம்பிகையினுடைய ஆலயமானது திருவாளர் பரமலிங்கம் ஐயா அவர்களுடைய பரிபூர்ண திருக்காணிக்கைகளோடு திருவாளர் முகுந்தன் அவர்களுடைய கட்டுமான யுக்திகளோடு இந்த ஆலயம் இன்றைய தினம் மிகவும் அழகாக மெருகூட்டப்பட்டு பலவிதமான தென்னிந்திய சிற்ப ஆசாரியர்களுடைய கைவண்ணத்தின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயம் பல நூற்றாண்டு காலமாக இவ்விடத்திலே மூலாலயத்திலே மகாமேருவாக வீற்றிருந்து பாலாம்பிகை அடியவர்கள் அனைவருக்கும் இனிதான திருவருளை பாலித்துள்ளார். இவ்வாறான திருவருள் சக்தி கூடிய இந்த ஆலயம் பரிபூரண அம்பிகையினுடைய திருவருளோடு வருகின்ற 7ஆம் திகதி அனுச நட்சத்திரத்திலே காலை 9 மணி முதல் சுபமுகூர்த்த வேளையிலே கும்பாபிஷேகம் காண உள்ளது. இந்த ஆலயத்தை மிகவும் அழகுற அமைப்பதற்கு தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய பயபக்திகளையும் திருவாளர் முகுந்தன் அவர்கள் அதிகமான நேரங்களிலே பலவிதமான சிற்பாசாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு இந்த ஆலயத்தை அமைத்துள்ளார். அவருடைய இந்த சிந்தனைக்கு திருவாளர் பரமலிங்கம் ஐயா அவர்கள் தன்னுடைய ஒத்துழைப்பையும் நல்கி அவர்தம் இறைபக்தியோடு இந்த ஆலயத்தை இங்கு இருக்கின்ற அடியவர்கள், இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அண்மித்த கிராமங்களில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அம்பிகையினுடைய பரிபூரணம் திருவருள் கிடைக்க வேண்டும் என்றொரு சிந்தனையிலே இந்த ஆலயத்தை மிகவும் அழகுற அமைத்து அம்பிகையினுடைய இந்த கும்பாபிஷேகத்தை இனிதே நடாத்துகின்றார்கள். அடியவர்களே, இந்த ஆலயமானது உங்கள் அனைவருடைய வேண்டுதலையும் பரிபூர்ணமாக அம்பிகையினுடைய பாத கமலங்களிலே சமர்ப்பிப்பீர்களாக இருந்தால் அவள் திருவருளோடு நீங்கள் என்றென்றும் பல்லாண்டு காலம் வாழ்வீர்கள். எனவே பாலா திரிபுர சுந்தரி அம்பிகையினுடைய இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக தினத்தன்று நீங்கள் அனைவரும் வருகிறது அம்பிகையினுடைய கும்பாபிஷேகத்தை உங்கள் கண்களால் தரிசனம் செய்து அவள் திருவருளை பெற்று நீங்கள் என்றென்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தி அம்பிகையினுடைய திருவருளை உங்கள் அனைவருக்கும் நல்லாசிகளாக கூறி அமைக்கின்றேன். நன்றி. இந்த ஆலயம் இலங்கையிலே பெரிய ஆலயம், காலமும் குருவும் தரவிப்படி என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த சாந்த குருக்களையா அவர்கள் ஆஸ்திரேலியா, லண்டன் போன்ற பெருமை அவருக்கு இருக்கின்றது. கோவிலில் அமைந்துள்ள மிகப்பெரிய இந்த ஆலயத்தை பெரிய ஆலயத்தை கும்பாபிஷேகம் செய்கின்றார். இந்த ஆண்டவரை நுணுக்கமாக கிரிகளை செய்கின்ற வல்லமை உடையவர். அவர் கீரிமலை அகுரேஸ்வர தேவஸ்தானத்திற்குரிய ஒரு குருவினுடைய பேரனாவார். அது மட்டுமல்ல, எங்களுடைய உறவினர். அவருடைய இந்த கரியனாசியனுடைய ஆசையும் தான் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு அவருக்கு அழைகளை கொடுத்திருக்கின்றது. மிகையாக கும்பாபிஷேகம் நடந்ததென்றால் நன்மை அவருக்கு இருக்கின்றது. அப்படியான இந்த வசதிக்குரியவரும் பிள்ளையார் யாகசாலையிலே இருந்து ஆரம்பிப்பதற்கு ஏதுவாக அழைத்துக் கொள்கிறோம். ஓம் வேதிகா பூஜாம், ஓம் கலச பூஜாம், ஆபோவாதி மந்திரேன ஜலமா பூர்யாம், வெந்த குங்குமாச்சுதீரலங்கச்சா. குருக்கள் அவர்களுக்கு காலாங்கி பிரசாதம் வழங்கி